ஆரியர்களின் வருகை அப்படின்ற இந்த ஒரு தொடரில் எப்படி ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து நம்மளோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் அழித்து எப்படி அவங்களோட நால்வர்தன சனாதன மதத்தை நம்மளுக்குள்ளே புகுத்துனாங்க அப்படின்றத பற்றியும், மாட்டுக்கறியை மட்டுமே தின்னுக்கிட்டு இருந்த பிராமணர்கள் எப்போத்துலேருந்து மாட்டை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றியும், சிலை வழிபாடே இல்லாத வேதங்களை மட்டுமே பின்பற்றும் பிராமணர்கள் எப்படி தமிழ் கடவுளை ஆக்கிரமித்து சிலை வழிபாட்டை பின்பற்ற ஆரம்பித்தாங்க அப்படின்ற பல முக்கியமான தகவலை பற்றி இந்த காணொலியில் பார்க்குவோம். இந்த தொடரில் பிராமணர்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கிருந்து எப்போ எப்படி வந்தாங்க அப்படின்ற அறிவியல் பூர்வமான ஆதாரத்தோடு தான் பார்க்க போகிறோம். ஆரியர்களோட முதல் திருட்டான சிந்து சமவெளி நாகரிக திருட்டை பற்றி தான் முதல்ல நாம் பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, ரிக்வேதத்தில் சரஸ்வதி நதி கரையில் தான் பிராமணர்கள் தோன்றுறாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த சரஸ்வதி நதி எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மத்திய அரசும் இதுக்காக நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பிராமணர்கள் தான் இந்தியாவின் பூர்வகுடிகள் அப்படின்னு நிரூபிக்கிறதாண்டி. ஏன்னா சமீபத்தில் வந்த ஆய்வுகள் முடிவுகள் பிராமணர்கள் இந்தியாவின் பூர்வகுடிகள் கிடையாதுன்னு நிறுவனம் ஆயிருக்கு. இதை அவங்களால பொறுத்துக்க முடியல. இது வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு வேதகால நாகரிகனும், அதாவது பிராமண நாகரிகனும் நாங்கள் தான் இந்தியாவுக்கே நாகரிகத்தை கற்று தந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒருபடி மேலே போய் சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் இவங்களோட பொய் பித்தலாட்டம்லாம் அறிவியல் ஆராய்ச்சியில் செல்லுபடியாகுது. சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரியர்கள்னு சொல்லப்படுற பிராமணர்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு மேய்ச்சல் நிலங்களை தேடி காஸ்பியன் கடல் பகுதியிலிருந்து மத்திய ஆசியா வழியாக கைபர், போலந்து போன்ற கணவாய்களை கடந்து இந்தியாவுக்குள்ளே உள்ள சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்கு முன்னாடி வரைக்குமே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் யாருன்றதே ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. இதை பயன்படுத்திக்கிட்ட ஆரியர்களும் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு பிராமண நாகரிகம் தான், அங்கே தான் வேதங்கள் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே இந்தியர்களோட மரபணுவை ஆராய்ச்சி செஞ்சு 12500 வருடமாக இந்தியாவுக்குள்ளே வேறு யாருமே வரலை. அதனால் ஆரியர்கள் அப்படின்றவங்க இந்தியாவோட பூர்வகுடிகள் தான், அவங்க உருவாக்குனது தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்தின ஆராய்ச்சி முறை தவறானது அப்படின்னும் இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரி, எப்படி மனிதர்களோட மரபணுவை ஆராய்ச்சி பண்ணி அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல மரபணு அப்படின்ற டிஎன்ஏ இருக்கும். இதுதான் எல்லாத்துக்குமே மூல காரணம். நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த ஒரு மரபணுக்குள்ளே இருக்கிற ஜீன்கள் தான். இந்த டிஎன்ஏ எல்லாமே சுருண்டு சுருண்டு குரோமோசோம்கள் அப்படின்ற பேரில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் 46 குரோமோசோம்கள் இருக்கும். இந்த 46 குரோமோசோம்களும் ஜோடி ஜோடியாக சேர்ந்து 23 குரோமோசோமாக இருக்கும். பொதுவாக ஒரு குழந்தை உருவாவதற்கு 23 குரோமோசோம்கள் அப்பா கிட்டே இருந்தும் 23 குரோமோசோம்கள் அம்மா கிட்டே இருந்தும் வரும். இப்படி அம்மா கிட்டே இருந்தும் அப்பா கிட்டே இருந்தும் வர்ற 23 குரோமோசோம்கள் 23 ஜோடி குரோமோசோம்களாக இணைஞ்சாதான் ஒரு புதுசாக குழந்தை உருவாகும். அதுலேயும் 23வது குரோமோசோம் தான் நம்மளோட பாலினத்தை, அதாவது ஆணா பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கும். ஆணுக்கு XY அப்படின்ற பாலின குரோமோசோமும் பெண்ணுக்கு XX அப்படின்ற குரோமோசோமும் இருக்கும். ஆண்கள்கிட்ட இருக்கிற X குரோமோசோமும் பெண்கள்கிட்ட இருக்கிற X குரோமோசோமும் இணைஞ்சு XX அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதே போல் ஆண்கள்கிட்ட இருந்து ஒரு Y குரோமோசோம் போய் பெண்கள்கிட்ட இருக்கிற X குரோமோசோமோட இணைஞ்சா XY அப்படின்ற ஆண் குழந்தை பிறக்கும். இந்த Y குரோமோசோம்கள் ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால தான் மரபணு ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட ஆராய்ச்சிக்கு Y குரோமோசோம்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, பண்டைய மனிதர்கள் இடம்பெயரும் பொழுது சூழ்நிலைகள் ரொம்பவே கடுமையானதாகவும் இருந்திருக்கும். காடுகள், மலைகள், பனிகள், பாறைகள் அப்படின்னு சூழ்நிலை கடினமாக இருந்திருக்கும். பெரும்பாலும் ஆண்கள் தான் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. பெண்களால் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையை தாக்கு பிடிச்சி கடந்து வந்திருக்க முடியாது.
இந்த காரணத்தினால தான் இடம்பெயர்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் ஆண்களின் ஒய் குரோமோசோம்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் பிராமணர்கள் ரொம்பவே விவரமாக இந்தியாவில் இருக்க பெண்களின் மரபணுக்களை, அதாவது மெட்ரினல் டிஎன்ஏ, அதாவது எம்டி-டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கடந்த 12,500 வருடங்களாக இந்தியாவுக்குள்ளே யாருமே வரல, அதனால் ஆரியர்களின் வருகை அப்படின்றது பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த வருடம் ஆண்களின் ஒய் குரோமோசோம்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணப்போ மத்திய ஆசியாவிலிருந்து ஆண்களின் டிஎன்ஏ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியர்களோட டிஎன்ஏவோட கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி பகுதியில் கிடைச்ச ஒரு எலும்புக்கூட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணப்போ அதில் ஆரியர்களின் மரபணுவான R1A1 அப்படின்ற மரபணு சுத்தமாக கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த எலும்புக்கூட்டோட டிஎன்ஏ தமிழ்நாட்டில் உள்ள இருளல் பழங்குடியினர் டிஎன்ஏயோட மட்டும்தான் ஒத்துப்போச்சு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மரபணுவை ஏன்ஷியன்ட் ஆன்ஸ்ட்ரியல் சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பண்டைய தென்னிந்திய வம்சாவளி மரபணு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆரியர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கிருந்த மக்களோட கலந்ததால் 2 புதிய பிரிவுகள் உருவானது. முதலாவதாக பண்டைய தென்னிந்திய வம்சாவளி மரபணுவோட ஆரியர்கள் மரபணு கலந்ததால் வட இந்திய வம்சாவளி உருவானது. இதைத்தான் ஏன்ஷியன்ட் நார்த் இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஆரியர்களோட கலப்பே இல்லாத ஒரு பகுதி மக்கள் மட்டும் தெற்கு நோக்கி வந்துட்டாங்க. அவங்களோட மரபணுவை தென்னிந்திய வம்சாவளி மரபணு, அதாவது ஏன்ஷியன்ட் சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைய வரைக்கும் வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம்னா ஆரியர்களின் மரபணுவான R1A1 அப்படின்ற மரபணு தான். ஆரியர்களின் வருகை அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது அம்பேத்கர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த ஆராய்ச்சி மூலமாக ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பிராமணர்கள் இந்தியாவின் பூர்வகுடிகள் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக நிறுவனமாகுது. ஆனால் மத்திய அரசு திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க. எந்த ஊடகங்களுமே பெருசாக வெளியிலையும் சொல்லலை. அதனால தான் நிர்மலா சீதாராமன் சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்.